இப்ப எஸ்பிஓவை பார்த்து என்ன எல்லாரும் என்ன பாக்குறாங்க, கம்பெனிஸ் எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரல, உங்களால கரெக்டா சேல்ஸ் எங்களுக்கு கொடுக்க முடியும், நம்பிக்கை வரல, உங்க கம்பெனில எங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பார்வை தான் அவங்களும் எஸ்பிஓ பார்த்து கேட்கறாங்க. சரிங்களா? இதே கேள்விதான் யாருக்காக ஓடுறோமோ அவங்களும் கேட்கறாங்க. கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பேருடைய தரப்புலயும் ஒரே கேள்விதான். இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எஸ்பிஓ ஒரு முடிவு எடுக்குது. ஓகே, அவங்களுக்கு தேவையானதும் பண்ணணும், இவங்களுக்கு தேவையானதும் பண்ணணும். சோ எஸ்பிஓட நேமும் நம்ம ஸ்டாண்டர்டா பாத்துக்கணும் அப்படின்னும் போது ஒரு முடிவு எடுக்குது. அந்த முடிவு மக்களாகிய நீங்களும், எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஆகிய நீங்களும் ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு முடிவா வந்து நிக்கணும் போது ரிஸ்க் எடுக்க நான் தயார் இல்லை. என்னால எப்படி சார் ரிஸ்க் எடுக்க முடியும்? நான் ஆல்ரெடி ஒரு தடவை ரிஸ்க் எடுத்தேன், அதுக்கு பெனிஃபிட் இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு. நீங்க எப்ப வித்ட்ராவல் கொடுப்பீங்கன்னு தெரியல, என் கைக்கு பணமா வரணும், வந்தாதானே நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்களா? இதுல எங்களை நம்ப நம்பிக்கை மாட்டேன்ற அப்படின்றது ஒரு இல்ல சார். நான் சுச்சுவேஷன். நம்பிக்கை வச்சதுனாலதான் நான் அந்த ஒரு மெர்ச்சன்டைசர்னு ஒரு பிளானை எடுத்து நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட டவுன்லைன்ஸுக்கும் நம்பிக்கை வார்த்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, நம்பிக்கை அப்படின்னு இப்ப இல்ல இப்ப அப்படின்னு ஏன் சொல்லவும் இப்ப முடியாது என்ன சார். பிரச்சனை? இப்ப இப்ப மெர்ச்சன்டைசர்ல என்ன பிளான் எடுத்தீங்க? நான் 3 பிளான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். 65,000 ரூபாய் கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. நான் 65,000 ரூபாய் 25,000 பே ரூபாய் பண்ணி பணம் எடுத்திருந்தேன் மெர்ச்சன்டைசர் சார். இல்ல நான் அதை ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன் சார். அதுவே பெண்டிங்ல 8 மந்த்ஸா தானே நிக்குது. இப்ப நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் ஒரு 20,000 25,000 நான் அரேஞ்ச் பண்ணி நான் ரிஸ்க் எடுத்து வரதுக்கு ரெடியா இருக்கேன். பட் நான் யார்கிட்ட வாங்குறேனோ அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அது வந்து இங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா அப்படின்னு தான் என்னோட கொஸ்டின் சார். வேற எதுவும் இல்ல. நம்பிக்கை இல்லாம எல்லாம் இல்ல இந்த சார். கேள்விதான் முதல்லயே நம்ம முதல்ல சபரி சாரோ சம்திங் ஒருத்தர் கேட்டாரு இல்லையா? என்ன கேட்டாரு? சார் நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ண தயாரா இருக்கேன், 100% பேமெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துருமா சார்? இதுக்கு நான் எப்படி நான் ரிஸ்க் எடுக்கலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த கேள்விக்கு தான் நான் பதில் தெளிவா சொல்லிட்டேன். 100% நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அந்த ஓகேங்க அந்த சார். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்க பேமெண்ட் கண்டிப்பா வந்துரும். அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சரியா? ஏன்னா அது ஓகேங்க சார். கான்செப்டே அப்படிதான். அதுக்காக தானே போட்டிருக்கோம். இல்லைன்னா நீங்க 13,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஈஸியா சொல்லிட்டு போயினே இருந்தலாமே. ஏன் ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு விஷயத்த போடுறோம்? ரிட்டர்ன் கொடுக்கணும் அவசியம் இல்லையே. பண்ணுங்க, ஏன் இதுல போய் எனக்கு பண்ணிட்டு போட்டுமே. கம்பெனில இருக்கிறவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஏன் பண்ணட்டுமே சார், ஒரு 30,000 ரூபாய் அவங்க ஒருத்தரே பார்த்தா தானே 30,000, ஒரு 5 ஃபேமிலிக்கு தேவையான வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்ப அது ஈஸியா போயிடல. ஒன் டைம் தான் ஒரு 5 பேரை நம்ம அவங்க பிடிக்க சொல்றோம். சோ இது ஆள் பிடிக்கிறது, அவங்க வீடு வீடா போயிட்டு நீங்க வாங்கிங்க, அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற கடையில வாங்கிக்குவாங்க, அதை போய் வாங்கிங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இதுக்கு வேற என்னன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் எப்பயுமே எஸ்பிஓ அடுத்தடுத்த ஆப்ஷன் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தைரியமா இருக்கலாம். நீங்க போடக்கூடிய பணம் வர என்ன எக்காரணத்து கொண்டும் அது என்ன ஆகாது, லாஸ் ஆகாது. நீங்க எஸ்பிஓல மெர்ச்சன்டைசர் போட்டீங்க, அந்த பணம் ரிட்டர்ன் வந்துருச்சு. பட் அதுல வந்து பெனிஃபிட் மட்டும் நீங்க வித்ட்ராவல் எடுக்காத இருக்கீங்க. அதுவும் நீங்க இப்ப எடுக்க தான் போறீங்க. அதை நீங்க எடுத்துட்டு இன்கேஸ் இந்த கண்டிஷனுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாத போயிடும்ல. ஓகே, ஆமா அவங்க சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க, பட் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கணும். இப்ப நம்ம கிட்ட எஸ்பிஓ ஐடி இல்லாம போயிடுச்சு. அப்படி இல்ல ஒரு இல்ல சார். சுச்சுவேஷன் உங்களுக்கு நான் வரும் வந்து இல்லையா? இப்ப ஏன்னா பேசுறதுக்கான எஸ்பிஓ ரீசனே நான் செய்யும். வந்து ரிஸ்க் எடுக்க சரிங்களா? தயாரா இருக்கிறதுனால தான் பேசுறேன் சார். அதுதான் உண்மை. நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரு. என்ன அஷூரன்ஸ் கேக்குறீங்க? நான் தான் அந்த அஷூரன்ஸ் யார்கிட்டயுமே சொல்லிட்டு உங்ககிட்டயுமே அதான் பதில். அஷூரன்ஸ் நாங்க சொல்றதா, எஸ்பிஓ சொல்றது மட்டும் தான். ஏன்னா எஸ்பிஓ சொல்ற எல்லாமே செய்யும் எஸ்பிஓ. கண்டிப்பா. என்ன ஒண்ணு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நம்ம புதுசு, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இங்க உருவாக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை. சோ அப்ப எல்லாருமே பங்கெடுத்துட்டு உருவாக்கும் போது இங்க யாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா நாங்க ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு 10 கம்பெனில ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இங்க இருக்கிற ஒரு சிலர் கண்டிப்பா 10 கம்பெனி 20 கம்பெனி இந்த குரூப்லயே இருக்காங்க. ஒரு சிலர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மாசத்துக்கு 4 கம்பெனி போறவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இங்க புதுசா உள்ள வரோம், ஒவ்வொரு பிரச்சனையா சரி பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்டே போய் ரிட்டர்ன் வெளியே வந்திருக்குன்னா அது நம்ம கரெக்டா போற வழியினால மட்டும்தான். எஸ்பிஓல லேட் மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்க தவிர எஸ்பிஓ சொன்னதை செய்யல அப்படிங்கிறது இல்ல. ஆனா ரெண்டே விஷயம் சொன்னதை செய்யாம போக முடிஞ்சது. அது என்னன்னா அந்த பிளான் அப்கிரேட் ஆன இன்கம் கொடுக்கறது, கோல்டன் டைமண்ட் கொடுக்க முடியாது போயிடுச்சு, இன்ட்ரோ போனஸ் கொடுக்க முடியாது போயிடுச்சு. அதை கொடுத்தா கம்பெனியே இருக்காதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது அது வேற வாய்ப்பே இல்லை. பட் ஆனா இது அப்படி இல்ல. நம்ம இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்கம், சேலரி இந்த மாதிரியான கான்செப்ட். இதுல இன்னைக்கு வரைக்கும் எஸ்பிஐ எனக்கு செய்ய முடியாது போனது இல்ல. பெட்டரா தான் கொடுத்திருக்கோம். அது லேட் ஆயிருக்கே தவிர கண்டிப்பா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வரும். இந்த பெனிஃபிட் லேட் ஆகாத உங்களுக்கு வரும்ன்றத அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா லேட் ஓகேங்க ஆச்சுனாலே சார். அது பிரச்சனை தான் நமக்கு. அதனால லேட் ஆகாதவே வரதுன வேலைகள் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா அதுவும் நான் ஓகேங்க. சொல்லியிருந்தேன் சார் கிட்ட, அந்த பேமெண்ட்டை எஸ்பிஓ கொடுக்காது, நீங்களே எடுத்துக்க போறீங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எஸ்பிஓ வாலெட்ல வந்துரும், வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்க. அந்த பஞ்சாயத்தே வேணாம் அந்த பேமெண்ட்டுக்கு. ஏன்னா அது நம்ம வேற கம்பெனில பண்றோம், எஸ்பிஓக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த பேமெண்ட்டை நீங்களே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அப்ப அந்த பிளான் என்ன நாளைக்கு நாளான்னைக்கு சொல்லிட்டாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் நம்பிக்கை வந்துரும். அப்ப நம்ம கையில இருக்கிற விஷயம் தானே, நம்ம பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கே வந்துரும். நீங்க முடிவு பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த நாளே நீங்க இன்னும் நிறைய கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் வருவது நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இந்த பேமெண்ட் அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வர்றதுன்றது எஸ்பிஓ கையில இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால பயப்பட தேவையில்ல. அது உங்க கையில இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கும் அந்த கம்பெனிக்குமான ஒரு கனெக்ஷன். அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே அதை பணமா மாத்திக்க முடியும். அது எப்படின்றத நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க.